Hi guys, நான் தான் உங்க மப்பா. நம்ம சேனல் நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னடா பேக்ரவுண்ட்லாம் மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனி வர வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி பேக்ரவுண்டில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பனானா ஐஸ்கிரீம் அதான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி பண்ணதை நம்ம டேஸ்ட் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் பண்ணதை டேஸ்ட் பண்ணோம், வேறு லெவலில் இருந்துச்சு. பார்க்கவே சப்போட்டா மாதிரி இருந்துச்சு. சப்போட்டா நினச்சி வெளுத்துலான்னு பார்த்தீங்கன்னா பனானா இந்த பனானா வச்சு இப்படி ஒரு இதெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். நீங்களே வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக இதை பண்ணிடலாம். பனானா பிடிக்காதவங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா செமையாக சாப்பிடுவாங்க. ஓகே, இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன ரெசிபி வீடியோ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். முடிஞ்சளவு அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஹே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பனானா ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னதுன்னா வந்து அப்படின்னா வந்து ஒரு 5-6 பனானா, அப்புறமா வந்து சுகர், 1/2 கப் சுகர், அதுக்கப்புறமா வந்து 1 கப் மில்க், அப்புறமா வந்து நமக்கு வந்து ஹெர்ஷியஸ் தேவை. நம்மக்கிட்ட ஹெர்ஷியஸ் இல்லாதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து புட்டிங்கில் உள்ள கேரா மில்க் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு வந்து பனானாவை எடுத்து ஃப்ரீசரில் நல்லா ஹை லெவலில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். அது ரொம்ப திக்காக இருக்கணும், நம்ம கட்டியாக இருக்கணும். எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டோன் லெவலுக்கு வரணும். அப்போ தான் அதோட கரெக்டான லெவல் வரும். இப்போ நம்ம வந்து நல்ல ஃப்ரீஸான வாழைப்பழத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் ஒன்று ஒன்றா போட்டுக்கணும். ஃபுல்லாக போட்டுட்டு வந்து எல்லா பனானாவையும் நம்ம வந்து அதில் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த கேரமில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால், அப்புறமா பால் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம எடுத்து வச்சுக்கிற பால், நெக்ஸ்ட்டு வந்து சுகர், இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து மிக்சியில் அடிக்க போகிறோம். எந்த லெவலுக்கு அடிக்கணும் அப்படின்னா வந்து இந்த இது வந்து நல்லா ஸ்மூத்தியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து அடிக்கணும். நம்ம அடிக்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். இன்னும் நல்ல ஸ்மூத்தியாக வேணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் லெவலுக்கு நமக்கு கரெக்டாக வரும். நம்ம நல்லா அடித்தக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தியாக கிடைக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத்தியாக அடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஐஸ்கிரீம் பதத்துக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வரும். இப்போ இந்த மாதிரி வந்தக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கும்போது மெயினாக என்ன அப்படின்னா வந்து அந்த ஃப்ரீசர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீமோட லெவல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறோம். இந்த பனானா இது வந்து நல்ல ரொம்ப சிம்பிளான ஒன்று, நல்ல ஹெல்த்தியாகவும் ஒன்று. பனானா சாப்பிடாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். அவங்க வந்து இது பனானாவா ஐஸ்கிரீமா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. இதே மாதிரி நம்ம வந்து நிறைய ஃப்ளேவர்லேயோ எந்தெந்த ஃப்ளேவர் வேணுமோ அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்து பனானாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பனானா தான் பண்ணணுன்னு இல்லை, ரெட், க்ரீன், இந்த மாதிரி எந்த பனானா உங்களுக்கு பிடிக்குதோ அதில் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று. என்ன நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு நம்ம வந்து இது பண்ணுறாப்புல இருக்கும். அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். நம்ம லாஸ்ட்டாக வந்து மூடி ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் 3 மணி நேரத்துக்கு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும், இது அவ்வளோத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து திருப்பியும் நல்லா வந்து ஸ்மூத்தி ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணணும். அப்போ தான் அந்த ஐஸ்கிரீமோட பதம் கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு இந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தியாக வரணும். இப்படி வந்தால் தான் நம்ம 24 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எடுக்கும்போது நமக்கு அந்த ஐஸ்கிரீம் பதத்துக்கு கிடைக்கும். ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழித்து நம்ம நேற்று வச்ச அந்த பாக்ஸை பார்ப்போம். பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இதை நம்ம அப்படியே ஸ்கூப்பை எடுத்து வச்சு நம்ம கேரமில்க்கோ இல்லை ஹெர்ஷியஸோ எடுத்து அது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா லைன் போல் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
பனானா பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த சம்மர் டைமில் எப்போ சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. இதை மாதிரி உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணித்தான் கேளுங்க.